எல்லாரையும் வண்டி பிடிச்சி கூட்டிட்டு வா, பாவம் சிரமப்படுவாங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி புள்ள குட்டியிலாம் இழுத்துட்டு போறோம், வாடகைக்கு ஒரு வண்டியை பிடிச்சி கூட்டிட்டு போவோமேன்னு பாக்குறேன். பஸ் கார்ல இழுக்கிறதா எங்களுக்கு சிரமம், கார் பிடிச்சி கூட்டிட்டு போனா நாங்களாம் தாராளமா குடும்பத்தோட வருவோம்ப்பா. நல்லபடியா வாங்கடி, வரணும் தானே பத்திரிக்கை வைக்கிறேன். உண்மையாவே மாமா சூப்பர்க்கா. உங்க நாத்தனார் உங்களை எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்தி எவ்வளவு இலக்காரமா பேசினாங்க. நாளைக்கு நீங்க வாடகைக்குனாலும் கார் பிடிச்சு போய் இறங்கி நீட்டா பட்டு கட்டி தலை நிறைய பூ வச்சு இருக்கிற நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போய் கெத்த இறங்குங்க. அப்பதான் பார்க்க பக்காவா இருக்கும். அப்படி இல்ல மாடனே, பந்தாவுக்கெல்லாம் கார் பிடிக்கல, எல்லாரும் சிரமம் இல்லாம போகணும் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் நீ ஒன்று பந்தானு இப்போ யாரை சொன்னா? இப்பெல்லாம் வண்டி காரு ட்ரெயின் ஆட்டோன்னு அதுகளுக்கு கொடுக்குற காசுகளை அலைஞ்சு தெரிஞ்சுட்டு உடம்பு வலி இல்லாமல் காருக்கு கொடுத்துட்டு போய் இறங்கிட்டு பொத்துனாப்பில் போயிட்டு பொத்துனாப்பில் வந்துடலான்னு இப்பெல்லாம் எல்லா மக்களும் கார் வண்டி தான் பிடிச்சிட்டு போகுதுங்க. பாருக்கா, அடுத்த வருஷம் இந்நேரம் உன் வீட்லேயே ஒரு சொந்தமாக கார் நின்றாலும் நிற்கும், யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா, நிக்கிற அன்னைக்கு பாப்பேன். இந்தாங்கடி எல்லாரும் பத்திரிக்கை வாங்கிக்கிறங்க. எல்லாரும் எப்போதும் போல படுத்து தூங்கிறாதிய, காலையில 4 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும், எல்லாரும் வெள்ளன கிளம்பிடணும், சரிதானா? கடைசி வரைக்கும் கறி மீனா இல்ல சாம்பாரான்னு சொல்லாம இருக்கீல. நல்ல நண்பன் வேண்டும் என்று ஜீவா மறந்தே போயிட்டேன். என்னாச்சுடி? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வர அவசரத்துல வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கோம் பாரு. ஸ்வீட்டு காரம் பழம்னு எதுவுமே வாங்கல. இதனால என்னடி இருக்கு, நம்ம விக்கி வீடு தானே. ஃப்ரெண்ட்ஸ் வீடா இருந்தாலும் ஒரு சில முறைகள்னு இருக்கு ஜீவா. வெறும் கையை வீசிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? நீ பக்கத்துல ஏதாவது கடை இருந்ததுன்னா போய் சீக்கிரம் ஏதாவது வாங்கிட்டு வரியா? அதெல்லாம் அவன் எதுவும் நினைச்சுக்க மாட்டான். நினைச்சுக்குவாங்கங்கிறதுக்காக இல்ல ஜீவா, கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும்ல. யார் வீட்டுக்கு வந்தாலும் வெறும் கையோட வரக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு வரணும். வேதா குட்டியெல்லாம் இருக்கால, போய் 2 பிஸ்கெட்டு சாக்லேட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா. நானும் வேணும்னா வரட்டுமா? மச்சான் விக்கி, என்னடா அது சர்ப்ரைஸ்? வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்து நிக்கிற. அதான் நீயே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி சொல்லிட்டு வர முடியும்? சொல்லாம வந்தா தானே சர்ப்ரைஸா இருக்கும். அது சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பேச கத்துக்கிட்டடா. ஐயோ, உன்னை பார்த்த சந்தோஷத்துல தங்கச்சியை மறந்துட்டேன் பாரு. தங்கச்சி வாமா. எப்படின்னா இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அவன் உன்னை எப்படி பாத்துக்கிறான்? ஏதோ ஓரளவுக்கு ஓகேனா. என்ன ஓரளவுக்கா? ஆமா, ஓரளவுக்கு தான். ஏதாவது சேட்டை பண்ணா சொல்லுமா, பயல தூக்கிடுவோம். அப்படி ஏதாவது பண்ணுனா கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சொல்லு, எதா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஒரு வழி பண்ணிட மாட்டேன் இந்த ராஸ்கல. ஜீவா பாத்தியா, சப்போர்ட்டுக்கு எங்க அண்ணன் இருக்காங்க. அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சரி வா, போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, பக்கத்துல பேக்கரி போயிட்டு வந்துடுறோம். பேக்கரியா? எதுக்கு? இல்ல மச்சான், வரும்போது எனக்கும் கொஞ்சம் யோசனை தோணல, எதுவும் வாங்கிட்டு வரலடா. அம்சா உள்ள நுழையும் போதே என்ன திட்டிட்டு வெளியில வச்சு பேசிட்டு இருந்தா. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் மச்சான். ஆமாடா, நீங்க 2 பேரும் யாரோ அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வரும்போது ஃபார்மாலிட்டியோட தான் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அப்படியே போட்டேன்னா சரி, உள்ள போடா. உனக்காக இல்லடா, வேதா குட்டிலாம் வீட்டுல இருக்குல்ல, சாக்லேட் கூட எதுவும் வாங்கிட்டு வரல. நான் போய் பிஸ்கெட் சாக்லேட் மட்டுமாவது வாங்கிட்டு வரேன். ஆமாண்ணா, வேதா குட்டிக்காக ஏதாவது வாங்கிட்டு வரோம். பொழுதன்னைக்கும் பிஸ்கெட்டும் சாக்லேட்டுமா தின்னு பல்லெல்லாம் பூச்சி அடிச்சு போய் கிடக்கா. அதெல்லாம் எதுவும் வேணா, டாக்டர் அவளை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேசாம உள்ள வாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணா வாங்கன்னு சொல்றேன்ல, 2 பேரும் உள்ள வாங்க. முதல்ல நயன்தாரா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க உள்ள வாங்க, உங்ககிட்ட 2 பேர்ட்டையும் நிறைய பேசணும். சரி வாஞ்சி வா. அப்புறம் என்னடா, அதான் அம்மா கிட்ட இருந்தே உத்தரவு வந்துருச்சு, உள்ள வர வேண்டியதானே? சரி மச்சான், வா போலாம். பக்கா பொண்டாட்டி தாசனா ரெடி ஆயிட்ட ஜீவா, வாழ்த்துக்கள். அச்சி உள்ள வாங்க, உள்ள வந்தாதானே உங்க வண்டவாளம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆமா உள்ள வா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. தலைவரே போன வரைக்கும் போகட்டும், விடுங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசுவோம், மத்ததான் நேர்ல பாத்துக்குருவோம். பா ஜீவா வந்திருக்கான்ப்பா. வணக்கம்ப்பா. அடடே வாப்பா வாப்பா ஜீவா. தலைவரே இந்த ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா ஜீவா, நீ எப்படி இருக்க? அம்சா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆன்ட்டி சாவி அண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சொல்லாம கொள்ளாம எப்படி வந்திருக்கீங்களே, காலையிலேயே சொல்லியிருந்தா பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. அதனாலதான்ப்பா சொல்லாம வந்துட்டோம். எதுக்கு அம்மாக்கு தேவையில்லாம கஷ்டம்? அட என்னப்பா நீ இப்படி பேசுற, நீ இந்த வீட்டு புள்ளப்பா, அதனாலதான்ப்பா சொல்லாம வந்திருக்கேன். அப்பா பேச்சுக்கெல்லாம் பயங்கர ட்ரைனிங்ப்பா, எப்படி பேசுறான் பாத்தீங்களா? பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பான்.
இனிமே எல்லா பொறுப்பும் இருக்கத்தானப்பா வேணும். கல்யாணம் முடிச்சிட்டாலே குடும்பஸ்தன் ஆயிட்டியல்ல. நாளைக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு நல்லது கெட்டது நீங்க சொல்லணும்ல. நாங்க அப்பாக்களா இருந்து புள்ளைய உங்களை கண்டிச்ச காலம் போக, நீங்க அப்பாக்களா இருந்து உங்க பிள்ளையில கண்டிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டீல்ல. அப்புறம் பொறுப்பு இருக்கத்தானே வேணும், பேச்சு வரத்தானே செய்யணும். ஐயோ, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குப்பா. இப்பெல்லாம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதா ஐடியா இல்ல. அது சரி, ஃப்ரெண்டும் இதே மாதிரி இருந்தா வயசான காலத்துல நாங்கெல்லாம் யாரை தூக்கி வச்சு கொஞ்சுறது? காலகாலத்துல பேரனா பேத்திய பெத்து கையில விடுங்கப்பா. எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல உங்க பிள்ளையில தூக்கி கொஞ்சணும்னு. என்ன நயன்தாரா எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்காமா. 2 பேரும் மாடிக்கு போங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். விக்கி, அம்மா டவுனுக்கு போயிருக்கா. கால் பண்ணி 2 கிலோ மட்டனும் 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லுப்பா. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இருடா, உன்னை யாரு கேட்டா? நான் கால் பண்ணிடுறேன்ப்பா. அப்படியே காடைக்கறி இருந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லு. ஜீவாக்கு காடைக்கறினா பிடிக்கும்ல. சரிங்கப்பா. ஜீவா வா, நயன்தாரா போய் பார்த்துட்டு வரலாம். நீ மேல போ, நான் வரேன். நீயும் போடா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா வீட்ல இல்ல. பரவாயில்லடா, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ரகசியம் பேசுவாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நான் உன் கூட ஜூஸ் போட ஏதாவது ஹெல்ப் பண்றேன். உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? வா. சரிப்பா விக்கி, பெரியப்பா வீட்டு வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. இருப்பா ஜீவா, வந்துடுறேன். போயிட்டு வாங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன மேடம், ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு பொறுப்பே இல்லாம பகல்ல படுத்திருக்கீங்க? ஏய் நயன்தாரா. ஏய் அம்சா, எப்படி வந்து சொல்லவே இல்ல? அண்ணா வந்திருக்காங்களா? மேடமை பாக்குறதுக்கு நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். மேடம் தான் எங்களை பார்க்க டைம் இல்லாம படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க. ஏச்சி இல்லடி, டயர்டா இருந்துச்சேன்னு படுத்திருந்தேன். வா வந்து உட்காரு வா. மேடம் ஆபீஸ்க்கும் வரல, வீட்லயும் எதுவும் வேலை பார்க்கற மாதிரி தெரியல, படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கடி உனக்கு லீவு? ஏன் நீ ஒழுங்கா வரமாட்டற? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. பேசலாம், முதல்ல வந்து உட்காரு. என்ன சாப்பிட்ற நீ? ரொம்ப தாண்டியம்மா அக்கறை. ஏண்டி உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்குன்னு இப்படி வக்கனையா பேசுறவ தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல. உனக்கு மட்டும் நான் எல்லாத்துக்கும் வந்து நின்னேன்ல, எனக்கு மட்டும் நீ சாக்க சொல்றியா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீ வயசு பொண்ணு, உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆனா நான் அப்படி இல்லைல்ல, எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல. ஓஹோ, அப்போ இந்த வீட்ல உள்ளவங்க தான் உன்னை வர்றதுக்கு அலோவ் பண்ணலையா? சே, அவங்க எல்லாரும் போயிட்டு வந்தாண்டி சொன்னாங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை. சரி ஓகே, இந்த ஒரு டைம் உன்னை மன்னிச்சு வர்றேன். ஆனா இனிமே நம்ம வீட்ல என்ன நடந்தாலும் ஆளா புருஷனும் பொண்டாட்டியும் முன்னாடி வந்து நிக்கணும். ஓகே? ஓகே மைலாட். கட்டளையே சாசனம், சாசனமே கட்டளை. அம்சா ஒரு நிமிஷம் இரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நயன்தாரா என்னாச்சுடி? நயன்தாரா என்னாச்சுடி? என்ன இப்படி வாமிட் பண்ற? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்லடி, அதனாலதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன், அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டல. அதாண்டி, அன்னையில இருந்து தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. சரியாயிடும். ஃபுட் பாய்சன் ஆயிட்டா ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்கும். வாமிட் நிக்காம இருந்ததுன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? வயிறு நேரம் புண்ணா போயிருக்கும்டி. நீ எந்த ஹாஸ்பிட்டல் போன? அண்ணன் கூட வந்தாங்களா இல்லையா? நீ உடனே கிளம்பு, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போவோம். ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுதுடி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி, இது சாதாரணம் தான். என்னடி பேசுற நீ? படிச்ச பொண்ணு மாதிரி பேசு. ஒரு வாரமா நிக்காம வாமிட் எடுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? அதான் என்னவோ மாதிரி இருக்கியா? இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி நீ உட்காரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நயன்தாரா நில்லு. நயன்தாரா இருடி, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அண்ணன் எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் ஜூஸ் போட தான் போயிருக்காங்க. நீ ஒன்றும் போய் கஷ்டப்பட தேவையில்லை, வந்து உட்காரு வா. இல்லடி, நான் போய் உனக்கு லஞ்ச் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இப்பதான் நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம், ஜூஸ் குடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து கூட பொறுமையா லஞ்ச் ஏற்பாடு பண்ணிக்கலாம். முதல்ல நீ உட்காருன்னு சொன்னேன். நான் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட எடுத்துட்டு வரேன். நயன்தாரா என் முகத்தை பார்த்து பேசு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்சா. இல்ல, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ எங்ககிட்ட மறைக்கிற. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன பண்ணது உனக்கு? ஒன்றும் இல்லடி, நீ இரு, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். முதல்ல நீ என்ன பாருன்னு சொன்னேன். அம்சா. நயன்தாரா என்னடி அழுகுற? என்னாச்சு? அம்சா அது வந்து நயன்தாரா என்ன ஆச்சுடி? நான் உன் ஃப்ரெண்டு நயன்தாரா, என்கிட்ட மறைச்சு நீ என்னடி பண்ண போற? உண்மையை சொல்லுடி, என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி இந்த அளவுக்கு வாமிட் பண்ற? நான் சொன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்றேன். முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு.
நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. முக்கியமா நீ அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அப்பதான் நான் சொல்லுவேன். என்னடி இது குழந்தை மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ ப்ராமிஸ் பண்ணுடி, அப்பதான் நான் சொல்லுவேன். ஐயோ அப்பா, நீ பண்ற பில்டப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லு. ப்ராமிஸா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அம்சா, அது வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டி. என்னங்க? ஏய் மச்சான், எவ்வளவு பெரிய குட் நியூஸ் இது. என்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை பாத்தியா? என்கிட்ட சொல்லவே இல்லை அம்சா இவன். எனக்கே இப்பதானடா தெரியுது. நான் எப்படா சொல்ல முடியும்? விக்கி, நயன்தாரா, என்னங்க? போதும்டி. ஒரு புருஷனா இதுவரை நான் உனக்கு என்னடி குறை வச்சிருக்கேன்? நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா? நல்லா கவனிச்சுக்கலையா? உனக்கு நல்லது கெட்டது எதுவும் செய்யலையா? நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுக்கலையா? இல்லை உனக்கு சரியான புருஷனா நான் நடந்துக்கலையா? நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டி என் புள்ள வளர்றதை என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சேன்? ஐயோ இல்லைங்க, சத்தியமா நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு மறைக்கல. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ்ங்க, என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்க. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறது உனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் மூலியமா எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை வேண்டான்னு வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போயிட்டு வந்திருக்க, அப்படி தானே? என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? அவ பிரெக்னெண்டா இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. இதையே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதாம்மா தங்கச்சி, எனக்கும் தெரியல. நான் என்ன பாவம் பண்ணேனோ எனக்கு புரியல. ஒரு பொண்ணு முதன்னு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதை தான் புருஷன் கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு பெத்தவங்க கிட்ட கூட சொல்லாம புருஷன் கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்படுற காலம் போக, என் பொண்டாட்டி எனக்கே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு எதுக்காகன்னு எனக்கு புரியலம்மா. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீனே கேளு, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு கேளு. இந்தரா, இது சந்தோஷமான விஷயம் தானடி. முதல்ல நீ அண்ணன் ஆசைப்படுற மாதிரி அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்கணும். என்கிட்ட கூட இப்ப நீ ப்ராமிஸ் வாங்கணும்னு தானே நினைச்ச. ஏன் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? பைத்தியமா நீ? இதை சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க லூசு. இதை மறைக்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு உனக்கு? ஆமா நயன்தாரா, இப்ப விக்கியோட அப்பா கூட அதை பத்தி தான் ரொம்ப ஏக்கமா பேசிட்டு போறாரு. வயசான காலத்துல அவங்களுக்கு குஞ்சு விளையாட ஒரு பேரப்புள்ள பெத்து கொடுக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது அது உண்டான கருவை மறைக்கிறது எதுக்குமா? என்ன காரணம் அப்படி உனக்கு? ப்ரெக்னென்ட் ஆனது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? இதை கலைக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கியா? ஐயோ, சத்தியமா நம்ம குழந்தைய கலைக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. நம்ம பிள்ளைய நல்லபடியா ஆரோக்கியமா பெத்தெடுக்கணும் தான் எனக்குள்ள நானே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சத்தியமா நீங்க நினைக்கிறது மாதிரியெல்லாம் நான் நினைக்கலைங்க. நான் என் குடும்பத்துக்காக தான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சேன். என்ன உளற நீ? இதான உன் குடும்பம்? இந்த குடும்பம் உன் கையால ஒரு வாரிசை பெத்து கொடுக்க மாட்டோமான்னு தான் ஏங்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்படி பேசுற? இல்லடி, நான் இந்த குடும்பத்தை சொல்லல, அக்கா வீட்டை சொன்னேன். அக்கா வீடா? அக்காவுக்கு என்ன? நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா அக்காவும் தான் சந்தோஷப்படுவா. நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சா ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும். ஆனா பிரெக்னெண்டால நான் வேலைக்கு போக முடியாதுங்கிறது மாதிரி ஆயிட்டா என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படும் இல்லடி. லூசு, என்னடி இப்படி பேசுற? என்னங்க, சத்தியமா நம்ம குழந்தைய கலைக்கணும்னு நான் ஒரு காலம் நினைச்சது இல்லைங்க. வேலைக்கு போக முடியாதோன்னு தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். வேலைக்கு போகலன்னா என்ன இப்போ? நான் உங்க அக்கா குடும்பத்தை அப்படியே விட்டுருவேனா? இல்லைங்க, அது அவ்வளவுதான் நீ என் மேல வச்ச நம்பிக்கை இல்ல? அப்ப இவ்வளவு நாளும் என்ன நம்புறது மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்திருக்கல்ல? ஏய் மச்சான், இல்ல மச்சான், இத்தனை மாசமா இவ என் கூட ஒரு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஏன்டா அப்படி பேசுற? என்னங்க? நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், எந்த சூழ்நிலையிலையும் எந்த குடும்பம் வேற உங்க அக்கா குடும்பம் வேறன்னு நான் நினைக்க மாட்டேன். உங்க அக்காவுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்க அக்காவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்காக நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதன்னு நான் பலமுறை இவளுக்கு சொல்லியிருக்கேன். இவ பிரெக்னென்ட் ஆயிட்டா இவ வேலைக்கு போக முடியாது, சம்பள காசு எடுத்து அக்கா வீட்டுக்கு கொடுக்க முடியாது, அக்காவும் மாமாவும் கஷ்டப்படுவாங்க. நான் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கால, அதனால தானடா என் புள்ள உருவான விஷயத்தை இவ என்கிட்ட மறைச்சிட்டா.
நான் அவ எப்படின்னா உங்களை போய் அப்படியெல்லாம் நினைப்பா? உங்களை பத்தி அவளுக்கு தெரியாதா? தெரியாததுனால தானம்மா மறைச்சிருக்கா. என்னை இவ இது வரைக்கும் நம்பவே இல்லைல. அவளுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வரல. ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் என் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கால. ஐயோ சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எங்க அக்கா குடும்பம் கஷ்டப்படுமோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் அப்படி சொல்லல. விக்கி தான் கல்யாணத்து டைம்லயே சொல்லியிருக்கான்ல, இப்ப எல்லா இடத்துலயும் கூட வந்து நிக்கிறான், உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கான். நான் சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல. இப்போ உங்க மாமா ஆக்சிடென்ட் ஆன டைம்ல கூட எல்லாத்தையும் விக்கி ஃபேமிலி தானே பாத்துக்கிட்டாங்க. ஆமா நேந்தரா, ஜீவா சொல்றது உண்மைதானடி. அதெல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு? அது எங்க கடமை. இல்லண்ணா, நாங்க சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல. அதெல்லாம் எடுத்து சொன்னாதான் இந்த மர மண்டைக்கு நீங்க யாருங்கிறது புரியும். இந்த குடும்பம் எப்படிங்கிறதும் இந்த நாய்க்கு தெரியும். அதெல்லாம் தெரியாம தானே இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கு. அம்சா, இத்திய மாதிரி எல்லார்கிட்டையும் மறைச்சு உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேலை தானே பிரச்சனை? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்லனா, அவளுக்கு வேலைக்கு போய் அவ கையால அக்கா வீட்டுக்கு பணம் கொடுக்கணும். அது மட்டும் தானே அவளோட பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். அம்சா, நீ என்ன பண்ணுவ? பொறுமையாரு. நான் என் சம்பளத்து பணத்தை அக்கா வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல வரல. நான் கொடுத்தாலும் அக்கா வாங்கிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீயே அக்கா குடும்பத்தை பாத்துக்கோ, நான் வேண்டாங்கல. ஆனா அதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். எப்படி என்ன பண்ண முடியும்? மேனேஜர் மேடம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியும்ல ஜீவா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நானும் நயன்தாராவும் ஒரே கம்பெனியில் தானடா வேலை பார்க்குறோம். மேடம் கிட்ட பேசி இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளால் ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாது, ஸோ வீட்லேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக மேடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இவ கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. என்னண்ணா, அவ இவ்வளோ தூரம் மறைச்சிருக்கானா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லைண்ணா. உங்கள் கையில் இருந்து அவள் மாதம் மாதம் வாங்கி கொடுக்கறத கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாளோ என்னவோ. அவள் கையால் முடிஞ்ச அமௌண்ட்டு அவள் கொடுக்கட்டும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்து அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி அந்த சேலரியை வீட்டுக்கு கொடுக்கட்டும். அது மட்டும்தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். மேடம்க்கு குழந்தையும் இல்லை, கண்டிப்பாக இவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸை பார்த்தாலே அவங்க ரொம்ப இறக்கப்படுவாங்க. ஏன்னா குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நான் மேடம் கிட்ட கேட்டு உனக்கு இந்த உதவியை நான் பண்றேன், ஓகேவா? அம்சா, ரொம்ப தேங்க்ஸ் டி. கண்டிப்பா கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும், நீ கவலைப்படாம இரு. நம்ம ஆஃபீஸ்லயே நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மேடம் கிட்ட நான் பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி அம்சா. என்னங்க, சாரிங்க. அண்ணா, எனக்காக அவளை மன்னிச்சிருங்கண்ணா. அவள் மறைச்சது மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபேமிலிக்காக தானே, ப்ளீஸ்ண்ணா அவளை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மச்சான், பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு அழுக கூடாதுடா, பேசுடா. என்னங்க, ப்ளீஸுங்க, என் கூட பேசுங்க. முதல்ல இந்த ஜூஸ் எடுத்து குடி. எவ்வளவு நேரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க? உடம்பு என்ன ஆகுறது? பாப்பாக்கு பசிக்கும்ல. சங்கீத புறா பரப்பும் சந்தோஷம்